அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் மீண்டும் வெற்றி நடை போட ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியோட நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். என்னன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு இதுல செப்டம்பர் மாசத்துல அவங்களுக்கு வருது. அந்த கரூர் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஆக்டிவிட்டியே இல்லாம அப்படியே உறைஞ்ச நிலையில இருக்குது. மிக மிக துயரமான ஒரு காலகட்டம் அந்த நேரம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அதிலிருந்து மீண்டு வந்து வெளியே வந்து மறுபடியும் அவங்க அப்படியே டேக் ஆஃப் ஆகி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 2-3 கூட்டம் போடுறாங்க. மறுபடியும் அவங்க மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, ஜனவரி முழுக்க ஜனநாயகன் படம் அவங்க கட்சியுடைய பரப்புரையை பார்த்துக்கும். அந்த அளவுக்கு அந்த படத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா. ஆனா படம் ரிலீஸ் ஆகல. காரணம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்சார் பிரச்சனை. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆயிருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பரப்புரை செய்து கொடுக்குமோ அந்த அளவுக்கு படம் ரிலீஸ் ஆகாமையே இந்தியா முழுக்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு வகையில் அதுவும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் போகுதுன்னு வைங்களேன். என்ன அந்த பொங்கல் கிளாஸ்ல ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பண்ணியிருக்க வேண்டியது. ஆமாம், ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ரைட்டு, விடுங்க. அதுதான் ஜீவா வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ரைட். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அடுத்து அப்படியே அந்த தொய்வு சிபிஐ என்கொயரி கூப்பிடுறாங்க, வைக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து அடுத்தடுத்து தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு டேட்டு போட்டிருக்கலாம், அதுக்கு தீர்ப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நிலையில நாளைக்கும் இல்லை, 27ஆம் தேதி தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. சரி, 27ஆம் தேதி தான் வந்த உடனே படம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா, சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அதுக்கும் கேரண்டி இல்லை. அதுக்கப்புறம் அது எவ்வளோ நாளைக்கு இழுக்குமோ அதுவும் தெரியாது. இதுல சிக்கல் என்னன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும், அந்த படத்துடைய கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தா அது ரொம்ப வந்து ரெலவெண்டா இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற படம் அது. எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாரு, அல்லது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவருடைய பவர் என்ன எலெக்ஷன்ல அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் சீக்கிரட்டா இருக்கும்போது ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. அதெல்லாமே முடிஞ்சு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருது. அது பாசிட்டிவ் ஆகுது, எப்படி ஆகுது, அதுக்கு அப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க. அது மக்களுடைய முடிவு. ஆனா எலெக்ஷனுக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆனால் அது நிறைய இரலவெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பா எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். இந்த நிலையில் இருக்க, என்னடா திரும்புற பக்கமெல்லாம் நெகட்டிவ் நியூஸா இருக்குது, எப்பா சாமி அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சின்னம் கிடைக்காது. 234 தொகுதியிலையும் 234 சின்னம் தர போறாங்க. என்ன பண்ணுவ? பண்ணு. வேட்பாளர் போட்டா அதே பேர்ல 10 வேட்பாளர் போடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலி அப்படிங்கிறதெல்லாம் கூட அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் கூட அதை நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். எனக்குமேங்க என்னுடைய கருத்து அதுதான். அது ஆளுங்கட்சி, மாநில கட்சியா இருந்தாலும் சரி, அல்லது வந்து மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒருத்தங்களை பலவீனமானவர்களை பலமானவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு இடம் வருது அப்படின்னா அதை வந்து நார்மலைஸ் பண்றதோ ரசிக்கிறதோ இருக்கக்கூடாது, அல்லது ஃபன் பண்றதோ இருக்கக்கூடாது. அப்ப நாளைக்கே திமுகவை இடி வந்து தூக்குச்சுன்னா அது வேற டிபார்ட்மெண்ட், வன்மம். அதை விட்டுருங்க. மற்றபடி நான் வந்து நார்மல் மனுஷர்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், திமுகவுக்காக நான் சொல்லலை. அப்படின்னும் போது அதை ரசிக்க கூடாது. ஏன்னா அது நாளைக்கு நமக்கும் வரும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சா, அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் திடீர்னு இன்னைக்கு ஒரு அலாட்மெண்ட், ஒரு செய்தி, ஒரு 2 மணி வாக்குல விசில் சின்னம். விஜய் ரசிகர்கள், விஜய் அவர்கள், அவங்களுடைய கட்சி ஆகட்டும், எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சின்னம், அவங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆசைப்பட்ட ஒரு சின்னம். நல்லா இருக்கும்யா, நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சின்னம் வந்தா நல்லா இருக்குமே இருக்கும்போது, இதோ உங்களுக்காக விசில் சின்னம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டது தேர்தல் ஆணையம். சும்மா அலப்பறை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 மணி நேரம் தான் ஆயிருக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணி. பார்த்தா அவன் சொந்த வீட்டுல எல்லாம் சிம்பிளை போட்டு வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மொபைலுக்கு பேக் கவர்ல இருந்து, அதுக்கப்புறம் என்னென்ன வண்டியில ஸ்டிக்கர்ல இருந்து எல்லா வகையிலையும் கொண்டு போய் அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் இதையாச்சும் முன்கூட்டியே கடைசி செகண்ட் வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்காம டேபிளை உடச்சி யூட்டன் போட்டு அதெல்லாம் பண்ணாமல் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு வகையில் சந்தோஷமான செய்தி. சோசியல் மீடியா சொல்லவே வேணாம். ஆட்டம் தான், சந்தோஷம் தான். விஜய் ரசிகர்கள் தே டிசர்வ் திஸ் ஹாப்பினஸ். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, தாவேகா கட்சியாக கரூர் இன்சிடென்ட் நடந்தப்பையும் சரி, இப்போ கடந்த ஒரு மாதமாகவும் சரி, அவங்க கருத்தே கூட அதிகமாக சொல்கிறது இல்லை. அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அவங்களுடைய அமைதி வந்து பல நேரங்களில் பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அமைதி அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் அந்த கட்சியை தொடர்ச்சியாக ரெலவெண்டா வச்சுட்டே இருப்பாங்க. களத்துல உயிர்ப்புடன் வச்சுட்டே இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்லயே வச்சிருப்பாங்க. சமரசமே இல்லாம விட்டே கொடுக்காம கூட நிற்பாங்க. த வேர்ஸ்ட்ல, த லோவஸ்ட்ல நிற்பாங்க.
அதுதான் எனக்கு அந்த பசங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் பெய்டு ஐடிவிங்க அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. அப்படியே நிற்கிறாங்க பாருங்க. அது உண்மையிலேயே வேற மாதிரியான ஒரு லாயல்ட்டி. அது எங்க அதுக்கு என்ன திருப்பி கொடுக்க போறாரு விஜய் அப்படின்னு எனக்கு தெரியல. கிடைக்காதுங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருக்கும் கிடைக்காது. அதை கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ரைட்டு இப்போ விசில் சின்னம் வந்துருச்சுன்னா இப்போ விளையாட்டு அப்படின்றதும் ஆரம்பிச்சிடும்ல, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸு மும்பை ஃபேன்ஸ்லாம் கூட இருப்பாங்கல்ல, பசங்க தானே. அப்போ அதை ஃபன்னாலாம் கூட மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மும்பை ஃபேன்ஸுக்கு விசில் போடுன்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு டிவிக்கே பிடிச்சிருக்கும். விஜயுடைய தீவிர ரசிகராக இருந்திருப்பாங்க இத்தனை நாளாக. இப்போ அதே விஜயுடைய தீவிர ரசிகர்கள், டிவிக்கே தொண்டர்கள், சிஎஸ்கே ஃபேன்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்க நீ இப்போ விசில் போட்டு தானடி ஆகணும், போடு இந்தா புடி அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மா விளையாட்டுக்காக. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது உங்களை எல்லாம் கூப்பிட்டு டிக்கெட் போட்டு டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, எப்பா நாங்கள்லாம் பெரியவங்க பேசிக்கிறோம், கொஞ்சம் அந்த கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கயா கொஞ்ச நேரம், எதையும் எழுதாதீங்கயா, உன் காலில் உன் கையை காலான்னு நினச்சி தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்ககிட்டலாம் ஆர்ஷா கூட பேச முடியல, போங்க போய் கம்மன் இருங்கயா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாலும் அவன் கிடக்கிறான் இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மோட்லேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இந்த சின்னம் சம்மந்தப்பட்ட செய்தி வந்த உடனே the TN 2026 election whistle is blown, all parties are now ready to go அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒன்று போட்டு விட்டுருக்காரு. ஏயா ஏன் ஒரு காமெடியில் வடிவேலை பார்த்து தியாகு கேட்பார்ல, இவ்வளோ சொல்லியும் சேட்டை அடங்கலை பார்த்தியால, சுற்றி பாருல அப்படின்ட்டு, அந்த மாதிரி பா சிதம்பரம் அப்படியே பார்த்துட்டு இருப்பார் பிரவீன் சக்கரவர்த்தியை. அவர் எழுதி போட்டு விட்டாரு. அப்படி என்ன பண்றது, காதல் காதல் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆஞ்சல் சம்பத்துக்கிட்ட தான் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் சொல்லிவிட்டாராமே, நாங்கள் லவ் பண்றது உங்களைத்தான், ஆனால் வாக்கப்பட்டது திமுகவுக்குன்ட்டு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நாங்கள் லவ் சிக்னல் கொடுத்துருவோம். என்ன பண்ணுவேன், பொதுவாக கோட் வேர்ட்ஸை வச்சு போடுவோம். நேரடியாக போட்டால் தான் நீங்கள் கழிப்பீங்க. இது என்ன ஆதாரம், நான் தாவேக்காவுடைய விசில் பற்றி தான் ட்வீட் போட்டேன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த மாதிரியான விளையாட்டுகள் மொத்தத்தில் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான, பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை வச்சு கூட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. படிக்காத பாமர மக்கள், சுத்தமாக அரசியல் பற்றி தேர்தல் பற்றி பெரிய அளவில் புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட கூட அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்குது. ஐயா டெல்லிக்காரங்களா, இந்த விஷயத்திலேயாச்சும் ஏதோ உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு வகையில் சந்தோஷம். அப்படியே அந்த ஜனநாயகன் விஷயத்தையும் முடிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 4.5 வருஷமா பில்டப் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இறங்கியது ஈடி, இதெல்லாம் வச்சு நானும் பல தம்ப்நெயில் போட்டுக்கிறேன். இதோ இறங்கி விட்டது ஈடி, கதறலில் திமுக, நடுக்கத்தில் ஸ்டாலின், அச்சத்தில் இவர் அவர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு திகார் திகார் பகீர் பகீர் அப்படின்லாம் போட்டுட்டு 4.5 வருஷமா நீங்களும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, இங்கேயும் உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கல. மக்களும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் ஆர்வமாக பார்த்தாங்க. அப்புறம்லாம் போக போக இந்த ஆதவன் படத்தில் முதல்ல கொலை பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சூர்யா வரும்போது வடிவேல் அவரை பார்த்து பயப்படுவார். போக போக அட போயா அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும் உலகாரனுக்கு. நீ போடலன்னா நான் போடுறேன்டா அவனை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பிஜேபியை பார்த்து அல்லது டெல்லியை பார்த்து, இங்கே பார் சொல்லிகிட்டே இருக்கிற பேசிக்கிட்டே இருக்கிறே தவிர பாம்பை எடுத்து வெளியே விட மாட்டேங்கிற, நீ பார்த்து பண்ணி விடு, கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னால் இந்த பையில போட்டு அடிச்சு பிடிங்களா. இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக டார்ச்சர் தாவேக்காவுக்கு. அவங்களுக்கு அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதை விடுங்க, விட்டுட்டு 5 வருஷமாக உருட்டின உருட்டுக்கு இந்த பிப்ரவரிலையாச்சும் எதாச்சும் தரமாக பண்ணி விடுங்க திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த சிபிஐ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னென்னா, நமக்கு வரக்கூடிய செய்தி எல்லார் ஊடகங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்படும், விஜய் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்ன்ற மாதிரிலாம். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அவருக்கு அந்த மாதிரியான சிக்கல் அரெஸ்ட்டு அல்லது ஈவன் குற்றப்பத்திரிகையில் அது மாதிரிலாம் கூட இல்லை. ஆனால் கன் அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு சைடு திரும்பலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாரா உனக்கு சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? டெல்லி சோர்ஸ், உங்கள் சோர்ஸில் தீய வைக்க அப்படிங்க. உண்மை என்னன்னாங்க, இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து என்னோட சின்ன பசங்க தம்பிங்க நண்பர்கள் இருந்தீங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இந்த வாக்கி டாக்கியெல்லாம் பேசிப்பாங்கல்ல, ஹலோ ஹலோ என்ன நடக்குது, ஓவர் ஓவர் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்களுடைய அடையாளம் வெளியே காட்டிக்காமல் இதான் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க,
அவங்க அங்கே அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய தகவல்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு டீமில் இருப்பாங்க. அப்படின்போது அவங்க கூட இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கான்டாக்ட் இருக்கும். அப்போ ஒரு சும்மா ஒரு பேச்சை போட்டு பார்க்கறது தான். நான் தலைவரே எப்படி போகுது, சாட்டர்டே எல்லாம் என்ன பிளானு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே, ஆமாம் என்ன அப்படின்னும் போது அவங்க 4 பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு கேள்விப்பட்ட அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க சொல்லுவாங்க. அதை வச்சு இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான், மாறக்கூடியது தான். என்னை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான இந்த சோர்ஸ் மூலமாக வந்த தகவல் அப்படின்னாலுமே. இதில் இந்த சோர்ஸுகளுடைய சேட்டைகள் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் 100% எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லி அதை நம்பி ட்வீட்டெல்லாம் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவும் 2-3 போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வாரம் 10 நாள் கழிச்சு, ஏங்க எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது, ஜனநாயகன் எனி டைம் வேணால் வரலாம், அவ்வளோதான் கிளியர் ஆகிடும், இப்போ பாருங்கள் இப்போ சிம்பிள் வந்துருச்சு, நெக்ஸ்ட் படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதே ஆள் சொல்லும். அப்படின்ட்டு நம்ம அதையும் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 2ல் ஏதோ ஒன்று நடந்தானே தீரும். அது நடக்கும்போது நான் கரெக்டாக அப்பயே சொன்னேனா அப்படின்ட்டு வரும். நமக்கு எப்படி இருக்கும், வெளியே வா, வடிவேல் சொல்லுவார்ல, வெளியே வா மம்பட்டி வச்சு மண்டையை பொழக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி சோர்ஸுகள் சில நேரங்களில் வந்து சில சேட்டைகள் பண்ணிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் இல்லைன்னா இந்த ஆட்டம் எப்படிங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? எல்லாம் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். அதனால் யாருமே வந்து டைம் ட்ராவல் பண்ணி போய் எக்ஸாக்டாக அமித்ஷா டேபிளுக்கு அடியிலிருந்து ஒளிந்திருந்து என்ன நடந்தது, இந்த சந்திப்பில் என்ன நடந்தது அப்படின்லாம் இல்லை. விசாரிச்சு சொல்ல ட்ரை பண்ற விஷயங்கள் தான். யார் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டாலும் நீங்க அது நடக்கிற வரைக்கும் ஒரு ஐடியாவை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவில் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகும், ஏன் இது ஒரு விஷயம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு இல்லை. என்ன மாதிரி அது என்னோட தம்பிகளாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும், அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தக 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 தகன்னு ஒரு ஏரியாவில் எரிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட தாவேக்கா தவிர மீது எல்லா கட்சிகளுக்குமே இரிட்டேட்டிங். பட் வழக்கமாக எந்த ஒரு விஷயம் நாட்டில் நடந்தாலும், அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தாலும் முதல்ல பீர் இன்செக்யூர் ஆகிற ஒரு கட்சி இருக்குது, அது திமுக. எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. இப்போ இந்த விசில் சின்னம் வந்ததில் இந்நேரம் பதட்டத்தில் அவங்க உட்காந்துக்கிட்டு ட்ரோலு அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்ல முடியாது, நாளைக்கு கூட்டத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்பே அமுதே ஆறு உயிரே மண்பத விளக்கே மரகதை அப்படின்னு ஏதோ ஒரு வச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி எதனா ஒன்று பேசுறாரு, உணர்ச்சி பொங்கி கூட்டத்தில் 4 உடன்பிறப்புகள் விசில் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸ் அவங்க மேலே எழுதிட்டாங்கன்னா, ஏன்டா தலைவர் அங்கே மூச்சை பிடிச்சி தம் கட்டி பேசிட்டு இருக்கிறாரு நம்முடைய கழகத்துக்காக, நீ வந்து நம்ம எதிரியுடைய சின்னத்தை வந்து நீங்க மறைமுகமாக குறியீடு மூலமாக உணர்த்துறியா அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்கன்னா, ஆமாம். அதனால பெரியவர் ஐயா பேசும்போது மரியாதை இல்லாம எவனாச்சும் விசில் அடிச்சிங்க பிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி கூட அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அதனால இனிமே திமுக கூட்டத்தில் மயான அமைதி நிலவ வேண்டும், விசில் அடிக்க கூடாது. ஆமா, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு, நீங்க பாட்டு உட்காந்துட்டு இருங்க. ஏயா ஏற்கனவே அப்படித்தாயா உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, அதையும் மீறி ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், கொடுத்த காசுக்கு மேல கூவலான்னு சொல்லி யாராச்சும் இம்ப்ரெஸ் பண்றேன்னு ட்ரை பண்ணீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிரும். அதையும் பார்த்துக்காங்க. அதனால ஒட்டுமொத்தமாக கடந்த ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இருந்த ஒரு விதமான ஒரு டைட்டான ஒரு டிப்ரெஷனான ஒரு மனநிலை தாவேகா நண்பர்களுக்கு இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா தே டிசர்வ் திஸ் ஹாப்பினஸ். ஏன்னா அப்படி கஷ்டத்தில் நின்றுருக்காங்க, காரணமே இல்லாமல் நின்றுருக்காங்க. அதனால அவங்க இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதனால அப்படியே உங்க கூட இந்த செய்திகளை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. விளையாடுட்டுங்க, களத்தில் இறங்கி விளையாடட்டும். அதாவது நான் என்ன சொல்றேன், போட்டிக்கு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் அரசியல் பண்ணாதீங்க, யாருமே பண்ணாதீங்க. வரட்டும், மக்கள் முடிவு பண்ணிட்டு அவங்க வேணுமா வேணாவா, அவங்க ஆட்சி அமைக்கணுமா வேணாவா அப்படின்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க. அதுதான் சொல்லுவேன், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். மக்களை அடுத்ததாக விஜய் அவர்களும் சந்திக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் வருது. கெட்டது தொடங்கி கொஞ்சம் நல்லது இனிமேல் அவங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியும் கேள்விப்படுறோம். அப்படியே ஜனநாயகன்னு ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஒரு விஜய் ஃபேனாக நாங்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஃபைன், ஹாப்பி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.